அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 27வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். முத்தியிற் சிவமும் உயிரும் இரண்டு ஆகின் முத்தி சாயுச்சியம் இன்றாம். முத்தியிற் சிவமும் உயிரும் ஒன்று ஆகின் முத்தியே பெற்றவன் இன்றாம். முத்தியிற் சிவத்துக்கு உயிர் அங்கமாயின் மொழிந்த மற்றவை உண்டாம். அதனால் முத்தியிற் சிவமும் உயிரும் சையோகம் மொழியும் தாதான்மியம் குறையே. இந்த பாடல் சித்தாந்தத்தில் கூறப்பட்டுள்ள அந்த முத்தி முறைமையில் ஒரு குறைபாடு இருக்கிறதை சுட்டிக்காட்ட வந்ததாக இருக்கிறது. இதிலே சித்தாந்தம் பயிலாதவர்களுக்கு ஒரு சின்ன, அதாவது சாயுச்சியம் என்பது என்ன, சையோகம் என்று மொழியக்கூடிய தாதான்மியம் என்பது என்ன என்றெல்லாம் ஒரு புது வார்த்தையாக இருக்கும். இந்த சாயுச்சியம் என்பது ஒரு உயிர், அதாவது சைவ சித்தாந்தம் கூறுகின்ற படி ஒரு உயிரானது முத்தி நிலையை அடைவதற்கு முன்பே 4 நிலைகளை தாண்டித்தான் அது முத்தி நிலையை அடையும். அதில் ஒன்று சாலோபம், 2வது சாமீபம், 3வது சாரூபம், 4வது சாயுச்சியம். சாலோபம் என்பது உயிர் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு, அதாவது அந்த பர அனுபவத்தை, பரலோக அனுபவத்தை பெறுவது. 2வது சாமீபம் என்பது இறை அனுபவத்துக்கு அருகிலே, சாமீபம் என்பது இறைவனுக்கு அருகிலே தோன்றுவது. சாரூபம் என்பது தானே இறைவன் ரூபமாக தன்னை பாவித்து கொள்வது. சாயுச்சியம் என்பது தானே இறைவனாக மாறி இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை குறிப்பது. இங்கே சையோகம் மொழியும் தாதான்மியம் என்று கடைசியில் குறிப்பு. தாதான்மியம் என்பது ஒன்றோடு ஒன்று பொருந்துவது என்பதை குறிக்கின்ற வார்த்தைகள். சரி, பாடலுக்கு போகும். முதல் வரியாகிய முத்தியிற் சிவமும் உயிரும் இரண்டாகின் முத்தி சாயுச்சியம் என்றாம். அதாவது முத்தியிற் இங்கே சொல்லுவது இந்த உயிரானது முத்தி சாதனத்திலே தொடங்கி முதிர்ச்சி அடைந்த கடைசி நிலையில், அதுதான் முத்தியிற் கடைசி நிலையில். முத்தியிற் சிவமும் உயிரும் இரண்டு ஆகிய 2 பொருட்கள் அங்கே இருக்கிறது என்ற அனுபவம் இருந்தால் அங்கே சாயுச்சியம் என்ற நிலை எங்கே இருக்கிறது என்ற இன்றாம் என்று முடித்து எங்கே இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார். அதுக்கு அடுத்த வரி முத்தியிற் சிவமும் உயிரும் ஒன்று ஆகின் முக்தி பெற்றவன் என்றாம் என்று கூறுகின்ற பொழுது, அதாவது அந்த முத்தி நிலையிலே சிவமும் உயிரும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விட்டது என்றால் முத்தி பெற்றது யார் என்கின்ற கேள்வி எழுகிறது. ஆக முத்தி என்பது ஒரு அனுபவத்தை விடுத்து இன்னொரு அனுபவத்துக்கு செல்வதுதானே ஒழிய முற்றுமாக இல்லாமல் போய்விடுவதா என்கின்ற கேள்வியை எழுப்பி, அந்த முத்தி பெறுகின்ற காலத்தில் சிவத்தோடு ஐக்கியமாகிவிட்டால் அங்கே முத்தி பெற்றவன் எங்கே இருக்கின்றான் என்ற கேள்வியை எழுப்புகின்றார். அதுக்கு அடுத்தது 3வது முத்தியிற் சிவத்துக்கு உயிர் அங்கமாயின் மொழிந்த மற்றவை உண்டாம் என்றால், இந்த சிவத்துக்கு அங்கமாக இருப்பதே ஒரு சாதனம் என்று சொல்கிறார்களே, அதுபோல், அதாவது சுத்த மார்க்கத்தில் அப்படியானால் இறுதி நிலையிலேயும் இதே மாதிரி அங்கமாக இருந்தால் அப்படி இருக்கிறது என்கின்ற அனுபவம், அதாவது முத்தி சாதனத்தில் முதிர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் கூட சிவத்துக்கு உயிர் அங்கமாகவே இருக்கின்ற அந்த அனுபவம் இருந்தால், அது மேலே 2 குறை சொன்னோமே அந்த நிலை இருக்கிறதாகத்தானே அர்த்தம். அதாவது முதல் வரியிலே 2 இருந்தால் அது எப்படி சாயுச்சியம் என்கின்ற நிலை இல்லையோ அது மாதிரி தானே இங்கேயும் சிவமும் சிவத்துக்கு அங்கமான ஒரு உயிரும் ஆகிய 2 இருக்கின்ற நிலை தானே. அதனாலே மேலே சொன்னது படி ஆகிவிடுமே. அப்படி என்றால் அதனால் என்று முத்தியிற் சிவமும் உயிரும் சையோக மொழியும் தாதான்மியம் குறையே. அதாவது தாதான்மியம் என்பது ஒன்றோடு பொருந்துவது, 2மே இருக்கிறதாகவும் தோன்றும், இல்லாததாகவும் தோன்றும்.
ஆக இந்த விதமாக கொள்கையை கொள்வது ஒரு குறையே என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான பொருள் என்னவென்றால், இரண்டு பொருள் முதிர்ச்சி அடைந்த காலத்தில் இரண்டு பொருள் இருக்கிறது என்றால், சாயுச்சியம் என்ற சொல்லக்கூடிய முத்தி நிலை இல்லாமல் போய்விடும். முத்தி நிலையில் இரண்டும் ஒன்றாகிவிட்டால் முத்தி பெற்றவன் யார் என்று தெரியாமல் போய்விடும். அல்லது முத்தி முடிந்த காலத்தில் சிவத்துக்கு உயிர் அங்கமாக இருந்தால் மேலே கூறப்பட்ட இரண்டு பொருள் இருக்கக்கூடிய நிலையிலேயே சாயுச்சிய நிலை அடைந்ததாக பொருள் உண்டாகிவிடும். அதனாலே முத்தியில் சிவம் உயிரும் இரண்டுமே இருக்கும், ஒன்றோடு ஒன்று பொருந்தி என்று சொல்லக்கூடிய இந்த தாதான்மிய முறையும் ஒரு குறைபாடாகவே இருக்கிறது என்று ஏற்கனவே இருக்கின்ற முறையிலே இருக்கின்ற குறைகளை சுட்டிக்காட்டி இதற்கு அடுத்த பாடல்களில் இவருடைய கொள்கையை விளக்குவார். அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.